ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் 360ல. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி சேவிங்ஸ் வந்து நான் எவ்வளோ எடுத்து வச்சேன், நேற்று வந்து 9 ப்ளவுஸும் முடிச்சிட்டேனா அப்படிங்கிறதுமே இந்த வீடியோவில் இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். ரீசெண்டாக எனக்கு கமெண்டில் வர்றது என்ன அப்படின்னா, அக்கா உங்களை பார்த்து நானுமே வந்து 4, 5 ப்ளவுஸ் தைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சில பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க பட் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிங்க. கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட் தான் என்னையுமே மோட்டிவேட் ஆகும். இன்னொன்று நானுமே இன்னும் நிறைய தைக்கணும் அப்படிங்கிறது தோணும். ஒரு சில பேருக்கு வந்து வீட்டிலேருந்து தைச்சி இவ்வளோ சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு டவுட் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் போடுற கமெண்ட்டு என்னாலேயும் முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்குமே நம்ப வைக்க முடியும். அதனால தான் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு நான் எத்தனை ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 3 நார்மல் ப்ளவுஸு, ஒரு லைனிங் ப்ளவுஸு அந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னா, நேற்றுக்கு 9 ப்ளவுஸ் தைச்சி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஊக்கெல்லாம் வச்சு 11 மணிக்கு தான் நான் முடித்தேன். அதனால் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 4 ப்ளவுஸ் மட்டும் தைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு வேளை எக்ஸ்ட்ராவும் 2 ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். முடிஞ்சால் அதை தைப்பேன், இல்லைனா அந்த 4 ப்ளவுஸ் தான் தைப்பேன். ஏன்னா, ஒரு சில பேர் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ப்ளவுஸ் எல்லாம் வந்து தச்சுட்டீங்களாக்கா? எப்படி தச்சீங்க? அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. எனக்கு வந்து கையுமே வந்து மசில்ஸ்ல வந்து வீங்க ஆரம்பிச்சுட்டு கையில. எனக்கு ரொம்ப நேரம் தைக்கவும் முடியல நேத்தைக்கு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு 10 ப்ளவுஸ்லாம் தைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 1 மாசம்க்கு மேலேயே இருக்கும். நான் 10 ப்ளவுஸ் ஒரு நாளைக்கு தச்சலாம். அதனால நேத்தைக்கு வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா பரவால்ல தச்சிரணும் அப்படிங்கிற மாரி தச்சேன். காலையில டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரமா ஒரு 5 ப்ளவுஸ் கிட்ட தச்சுட்டேன். ஈவினிங்க்கு அப்புறம் எடுத்த ப்ளவுஸ் வந்து 4 ப்ளவுஸுமே வந்து ரொம்ப லேட்டா தச்ச மாரி இருந்துச்சு. எனக்குமே கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டு, அதனால கொஞ்சம் லேட் ஆயிட்டு, மத்தபடிக்கு தச்சு முடிச்சுட்டேன். இன்னைக்கு காலையில தான் எல்லாரும் வந்து வாங்கிட்டு போனாங்க. ஒரு சில பேர் அதில அமௌண்ட் குடுத்துட்டு தான் போனாங்க. அதில வந்து நேத்தைக்கு மட்டும் ரூ. 1780 இது சாரி, ஃபால்ஸ் எல்லாம் சேர்த்து அடிச்சு எல்லாமே சேர்த்து இவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு. அதில ரூ. 800 மட்டும் நான் வந்து சேவிங்ஸ்க்காக எடுத்து வைக்கிறேன். மத்த அமௌண்ட்ட வந்து நான் வந்து என்னோட செலவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். நீங்களுமே இன்னைக்கு எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க. நீங்க வந்து கமெண்ட் பண்ணும்போது பார்க்குறவங்களுக்குமே அது மோட்டிவேட்டடா இருக்கும். இதுவரைக்கும் வந்து நம்மளுக்கு ரூ. 4200 வந்திருக்கு. இந்த மாசம் நம்மளோட டார்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூ. 10,000க்குள்ள சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாரி நான் வந்து சேவிங்ஸ் பண்ணணும்னு நெனச்சிருக்கேன். பார்ப்போம் எவ்வளோ வருது அப்படின்னு. நெறைய பேர் வந்து என்ன நெனைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து அ அ எனக்கு ப்ளவுஸே வரலக்கா அப்படிங்கிற மாரி கமெண்ட் பண்றீங்க. ஒரு சில பேர் வந்து நான் ரூ. 200 தான்க்கா சேவிங்ஸ் பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அது சேவிங்ஸ் பண்ணுங்க. என்ன மாரி தான் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் கிடையாது. அதே மாரி நீங்க கம்மியா பண்றேன் அப்படிங்கிற மாரிலாம் யோசிக்காதீங்க. இன்னொன்னு நெறைய பேர் வந்து ப்ளவுஸுக்கு வந்து அமௌண்ட் நான் எப்படி வாங்குறதுக்கா? நான் வந்து அதிகமா வாங்குறேனா, கம்மியா வாங்குறேனா எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது உங்க பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது கடையில வந்து தைக்க போறாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட நீங்க எவ்வளோ அமௌண்ட் குடுத்து தைக்கிறீங்க அப்படிங்கிற மாரி கேளுங்க. கண்டிப்பா சொல்லுவாங்க. இல்ல ஒரு சில ப்ளவுஸ வந்து நீங்க ஒரு ஒரு ப்ளவுஸாவது வந்து பக்கத்துல இருக்க ஸ்டோர்ல தச்சு பாருங்க. அவங்க என்ன அமௌண்ட் வாங்குறாங்க. அதுலேருந்து நம்ம ஒரு ரூ. 50 ரூ. 60 கம்மியா வாங்குனா போதும். இல்லக்கா வீட்டுக்கிட்ட நெறைய பேர் வந்து டெய்லர் இருக்காங்க அப்படின்னா, அவங்க எல்லார்ட்டயும் என்ன சார்ஜ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுலேருந்து உங்க அமௌண்ட்ட வந்து கூட்டுறதோ, குறைக்கிறதோ பாருங்க. வருஷத்துக்கு ஒரு முறையோ, இல்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ நீங்க ரேட்ட கூட்டிக்கோங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. நீங்க ரேட்ட கூட்டும்போது கஸ்டமர்ட்டயும் இன்ஃபார்ம் பண்ணிருங்க. புது கஸ்டமர்ட்டருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் பழைய கஸ்டமருக்கும் நான் ரூ. 10 கூட்டியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிருங்க. இப்படிதான் வந்து அமௌண்ட் வந்து வா வாங்கணும். இன்னொன்னு நெறைய பேர் அக்கா நான் இவ்வளோ ரூபா வாங்குறேன். இது கரெக்ட்டா? அப்படிங்கிற மாரிலாம் கேட்குறீங்க. என்ன பொறுத்தவரைக்கும் உங்க ஏரியால எவ்வளோ வாங்குறாங்களோ, அத பொறுத்து தான் நீங்க அமௌண்ட் வாங்க முடியும். நான் வாங்குறதுக்காக நீங்க கம்மியாவும் வாங்க முடியாது. சில வந்து ரொம்ப சிட்டீஸ்ல வந்து நெறைய ரூபா வாங்குறாங்க. ஒரு சில இடத்துல வந்து கம்மியா தான் வாங்குறாங்க. அப்போ உங்க ஏரியால எப்படி இருக்கோ, அத பொறுத்து தான் நீங்க வந்து அமௌண்ட் வாங்குறது இருக்கும். அதே மாரி ஒரு இன்சிடென்ட் வந்து நேத்து நடந்துச்சு. நான் எல்லா ப்ளவுஸுமே தச்சு முடிச்சுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணி ஆயிருச்சு. 10:30 இடையில வந்து நம்ம ஒரு ஈவினிங் மேலலாம் நெறைய எந்திரிச்சேன். உண்மைய சொல்லணும்ல, வெளியில போ வேண்டிய வேலை இருந்துச்சு. காய்கறி வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து சமைக்க வேண்டியது இருந்துச்சு. நைட்டு சாப்பாடுலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தச்சேன். அப்படி தான் எனக்கு வந்து ரொம்ப லேட் ஆச்சு. அதனால எப்பவுமே வந்து நான் பகல் பொழுதுல நீங்க தைங்க அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் அதுதான். இந்த ஈவினிங் ஆக ஆக நமக்கு வேலை அதிகமாயிட்டே இருக்கும். நம்ம வீட்ல யாருமே இல்ல. நம்ம மட்டும் தான் இருக்கோம். வீட்ல எல்லாருமே வெளிய போயிட்டாங்க அப்படின்னா, அப்ப தைக்கிறது வந்து நம்ம எந்த இடத்துலயும் எந்திக்காம உட்காந்து தைக்க முடியும். ஆனா வீட்டுக்கு யாராவது வந்துட்டாங்க, அதாவது ஸ்கூல் முடிச்சு ஸ்கூல்ல பிள்ளைங்க வந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது பண்ணி குடுக்கணும், அவங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னு நம்ம எந்திரிச்சோம் அப்படின்னா, அந்த டைம் தான் நமக்கு வந்து வேஸ்ட் ஆகும். நெறைய பேருக்கு நான் சொல்றது அதான்.
மிஷின்ல உட்காந்துட்டீங்க அப்படின்னா, ஒரு ப்ளவுஸ முடிக்காம எந்திக்காதீங்க. மேக்ஸிமம் உங்களுக்கே தெரியும். ஒரு ப்ளவுஸ முடிக்கும்போது நம்ம எந்திரிச்சு எந்திரிச்சு உட்கார்ந்தோம் அப்படின்னா, அதில தைக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிரும். நெறைய பேர் வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனம் படுறது, என்னாலலாம் முடியல அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் வந்து அதுதான். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்குள்ள நீங்க எத்தன வாட்டி எந்திரிச்சு எந்திரிச்சு உட்கார்றீங்க அப்படின்னு. அப்போ ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு தைக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிரும். அதனால தான் நான் எப்பவுமே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் வந்து அதுதான். நான் எப்பவுமே காலைல ஒரு 10 மணிலேருந்து 10:30க்குள்ள உட்காந்துருவேன். மினிமம் 10:30 இல்ல ஒரு 11 மணின்னு வைங்களேன். என்னைக்காவது வந்து வீடு வாசல்லாம் கழுவ வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா 11 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் தான் வந்து உட்காருவேன். ஒரு சில பேர் அக்கா வீட்டு வேலை பார்த்த உடனே எனக்கு வந்து டயர்ட் ஆயிருது. எனக்கு வந்து முடியல. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நான் ஃபோன் எடுப்பேன். ஃபோன பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு டைம் போறதே தெரியாது. அப்படிதான்க்கா என்னோட டைம் போகுது. ஆனா டெய்லி எந்திரிக்கும்போது நான் அந்த வேலைய முடிச்சிடணும்னு நெனச்சு தாங்க பண்றேன். ஆனா என்னால முடியல அப்படின்னு சொல்றவங்க, ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா, நீங்க கொஞ்ச நேரம் படுத்துக்கோங்க. ஒண்ணும் தப்பில்ல. ஃபோன வச்சுட்டு தான் நீங்க பார்த்துட்டே இருந்தா தான் உங்க டைம் போறதே உங்களுக்கு தெரியாது. நீங்க 1/2 அன் ஹவர்ன்னு ஒரு அலாரம் செட் பண்ணிக்கோங்க. 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப உட்காரணும் அப்படிங்கிற மாரி. தாராளமா உங்களால உட்கார முடியும். நம்மள வந்து நம்ம தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த டைம்ல நான் இந்த ப்ளவுஸ் குடுத்தா எனக்கு ஒரு ரூ. 500 கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துட்டுனா, தானா ஆட்டோமேட்டிக்கா நீங்களுமே தைக்க ஸ்டார்ட் பண்ணிருவீங்க. அதே மாரி நெறைய பேர் வந்து இத அ வந்து தெரிஞ்சிருக்கீங்களா? அப்படிங்கிறத சொல்லுங்க. நெறைய பேருக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து மண்டைக்குள்ளலாம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுதுக்கா. டெய்லி எந்திரிச்ச உடனே இவங்களுக்கு குடுக்கணும், அவங்களுக்கு குடுக்கணும், இவங்கட்ட குடுக்கணும். குளிக்கும்போது கூட என்னால நிம்மதியா குளிக்க முடியலக்கா. எனக்கு அதுவே மண்டைக்குள்ள ஓடுது அப்படிங்கிற மாரி எனக்குமே அந்த மாரி நெறைய நாள் நடந்திருக்கு. தூக்கத்தில கூட கனவுல ஏதோ ஒரு கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் கேட்கிற மாரி இந்த மாரிலாம் யோசிச்சிருக்கேன். நீங்க அந்த மாரி யோசிச்சிருக்கீங்களா? அப்படின்னு கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ரொம்ப ஒரு மாரி மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் வந்து எந்திரிச்சு வெளிய போயிருவேன். ஏன்னா வீட்டுக்குள்ள இருந்தா தான் அது ஓடிட்டே இருக்கும். கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தோம், ஒரு 4 பேர பார்த்தோம், இல்ல கோயில் போனோம், இல்ல வேற ஏதாவது சாப்பிடுறதுக்கு நமக்கு ஏதாவது பிடிச்சத சாப்பிட போனோம், அப்படின்னு எங்கேயாவது போயிட்டு வந்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஃப்ரீ ஆயிரும். ஒரு வேள உங்க வீட்ல வந்து உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஒத்துழைப்பு குடுப்பாங்க அப்படின்னா, ஒரு பைக் எடுத்துட்டு ஒரு சும்மா வெறுமனையா வந்து ஒரு கொஞ்ச நேரம் வந்து போயிட்டு வாங்க. ஏன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனோம் அப்படின்னாலும், அடுத்த நாள் தைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். இதையுமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு வந்து முக்கியமா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ரொம்ப உரியா இருக்கு அப்படின்னா, எந்திரிச்சு வெளிய போயிருவேன். வீட்ல இருக்க மாட்டேன். பூட்டிட்டு கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து திரும்ப வேலைய பார்ப்பேன். அப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். இன்னொன்னு நெறைய ப்ளவுஸ் இருக்கும்போது இந்த மாரி நடக்கிறது வந்து இயற்கை தான். இது வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றத விட, நம்ம அதையே யோசிச்சுட்டு இருக்கிறது, இவங்க கேட்டுருவாங்களோ, அவங்க கேட்டுருவாங்களோ, ப்ளவுஸ நம்ம தைக்கலையே, ஃபோன் பண்ணிருவாங்களோ அப்படிங்கிற பதட்டத்திலேயே இருக்கிறது. அதனால தான் நான் எப்பவுமே ஒரு பிளான் பண்ணி எல்லா ப்ளவுஸையும் அந்தந்த டைம்ல தையுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ரீசனு. ஏன்னா, அவங்க கஸ்டமர் குடுத்து அவங்கள பொறுத்தவரைக்கும் 1 வாரம் ஆயிட்டு நீங்க தைக்கலம்பாங்க. நமக்கு இங்க என்ன சூழ்நிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. கஸ்டமருக்கு இன்னைக்கு குடுக்குறாங்க அப்படின்னா, இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிருவாங்க கணக்க. இன்னைக்கு நான் குடுத்துட்டேன். இன்னையிலேருந்து 4 நாள் எனக்கு வேணும் அப்படின்னு. நமக்கு அதுக்கு முன்னாடி குடுத்தவங்களுக்கும் நம்ம குடுக்கணும். இவங்களுக்கும் நம்ம குடுக்கணும். அதே மாரி ஒரு ப்ளவுஸ் வரும்போதும், இந்த ப்ளவுஸ இத்தனாம் தேதி கேட்காங்க. என்னால முடியுமா? முடியாதாங்கிறத நான் தான் டிசைட் பண்ணணும். ஒரு அவசரம், எமர்ஜென்சின்னா குடுத்து தான் ஆகணும். இல்லன்னு சொல்லல. ஆனா உங்களுக்கு முடியல அப்படிங்கும்போது, நீங்க கண்டிப்பா வந்து அத ஒத்துக்காதீங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு கஸ்டமருக்கு பிரச்சனையாகும். இன்னொன்னு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க டெய்லரா இருக்கீங்க அப்டின்னா, ஏன்னா நெறைய கஸ்டமர் வந்து நீங்க நல்லா பண்ணிருந்தீங்க அப்டின்னா, யார்ட்டயுமே சொல்ல மாட்டாங்க. வீட்டுக்கு வந்து "எக்கா உங்க ப்ளவுஸ் சூப்பரா இருந்துச்சு" அப்டிங்கிற மாரி சொல்லுவாங்க. இதே நல்லா இல்ல அப்டின்னா, ரோட்ல நின்னு நம்மள கேட்பாய்ங்க. 4 பேர்ட்ட சொல்லுவாங்க. "இவ என்ன தச்சிருக்கா? என் ப்ளவுஸையே வம்பாக்கிட்டா" அப்டிலாம் சொல்லுவாங்க. அதனால கஸ்டமர்ட்ட ரொம்ப தெளிவா சொல்லுங்க. உங்களுக்கு மிஸ்டேக் இருந்தாலும் தைரியமா வந்து என்ட்ட சொல்லுங்கக்கா, நான் சரி பண்ணி குடுக்கேன் அப்டிங்கிறத. ஏன்னா இந்த மாரி வந்து கொஞ்சம் வந்து பேசுறத அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா, அவங்களுக்கு நல்லா இல்ல ஓகே. அத வந்து அவங்க ஒரு வேள அவங்களுக்கு செட் ஆகலன்னு எடுத்துட்டு அடுத்த யார்ட்டயோ குடுக்க போலாம். ஆனா அத விட்டுட்டு நம்ம தைக்கல, நல்லாவே தைக்கல, என் ப்ளவுஸ வம்பாக்கிட்டாங்க ரேஞ்சுக்கு பேசுவாங்க. ஆனா அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் தான் இருக்கும். ஒண்ணு லூஸா இருக்கும், இல்ல டைட்டா இருக்கும். இல்ல வந்து ஹைட் கம்மியா இருக்கும். ஏதோ ஒண்ணு சின்னதா தான் இருக்கும். அத அவங்க பெருசாக்குவாங்க. இப்படி கஸ்டமரும் இருக்காங்க. அதனால நீங்க கஸ்டமர்ட்ட புதுசா வர்றவங்கட்ட கண்டிப்பா தெளிவா சொல்லிருங்க. "அக்கா நான் ஒரு ப்ளவுஸ் தச்சு குடுக்குறேன். நீங்க போட்டு பாருங்க. உங்களுக்கு செட் ஆனா என்ட்ட தைங்க. இல்லன்னா நீங்க வேற யார்ட்டயாவது பார்த்துக்கோங்க." அப்படிங்கிறத தெளிவா சொல்லுங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, "வீட்ல இருந்து தானே தைக்கிறேன். நம்ம என்ன வேணாலும் பேசலாம்." அப்படிங்கிற மாரி பேசுவாங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நெறைய வந்து நான் வந்து இந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இந்த மாரிலாம் வந்து கடந்திருக்கேன். அப்போ நான் வந்து முன்னாடிலாம் இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இப்பலாம் ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிருவேன். தைக்கிறது நல்லாயிருக்கு அப்படின்னா, நீங்க ரோட்லயா நின்னு சொல்றீங்க, வீட்ல வந்து தானே சொல்றீங்க. அதே மாரி ஒரு மிஸ்டேக் அப்படின்னாலும் வீட்டுக்குள்ள வந்து சொல்லுங்க. நான் வந்து சரி பண்ணி குடுக்குறேன். வெளி இடத்துல வச்சு இப்படி பேசாதீங்க அப்படிங்கிறத நான் நெறைய கஸ்டமர்ட்ட சொல்லியிருக்கேன். அதனால அவங்க ஹர்ட் ஆனாலும் பரவால்ல. ஏன்னா ஒரு பொது இடத்துல இருக்கும்போது நம்ம எப்படி பேசுறோம் அப்படிங்கிறது நமக்கும் தெரியணும். இதே இது ஒரு சில கஸ்டமர்லாம் வந்து
அவங்க ரோட்ல நிக்கும்போது அவங்க அமௌண்ட் குடுக்க வேண்டியது இருக்கும். "ஏக்கா அமௌண்ட் தரல" அப்படின்னா கோவப்படுவாங்க. "நான் என்ன தரவா மாட்டேன், ஏமாத்திட்டா போயிருவேன். நீங்க என்ன ரோட்ல வச்சு என்ன கேட்கீங்க?" அப்படிம்பாங்க. இதே தான் டெய்லருக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தான் வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். நீங்களுமே இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்படிங்கிறதையும் கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இத சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அந்த புதுசா வர்றவங்களுக்கு இதெல்லாம் வந்து தெரியாது. எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, வீட்ல இருந்து தைக்கிறீங்க, உங்களுக்கு ரூ. 1000 வருது அப்படின்ல. எல்லா கஸ்டமரும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொரு விதமா நம்ம சமாளிக்கணும். ஒரு சிலர் வந்து ஆமான்னு சொன்னா, நம்மளும் ஆமான்னு சொல்லணும். இல்லன்னா இல்லன்னு சொல்லணும். அப்படி இருந்தா தான் அவங்கட்ட பொழைக்க முடியும். அப்படி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாரி இருப்பாங்க. அதனால நீங்க தான் வந்து யார் எப்படின்னு பார்த்து அவங்களுக்கு பேசணும். இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த காரணத்த கொண்டு எந்த டெய்லர்ஸ் பத்தியும் நீங்க யார்ட்டயும் எதுவும் சொல்லாதீங்க. அது உங்களுக்கு தான் பிரச்சனையா போய் முடியும். ஏன்னா, அவங்க வந்து குறை சொல்லுவாங்க நம்மகிட்ட. "இந்த டெய்லர்ட்ட குடுத்தேன்க்கா, அந்த டெய்லர் வந்து இப்படி பண்ணிட்டாங்க" அப்படின்னு. ஆனா, நம்ம அவங்களுக்கு பதிலுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்ட்டோம் அப்படின்னா, அதையும் அவங்கட்டயே போய் சொல்லுவாங்க. அதனால அதுல ரொம்ப கவனமா இருங்க. அத வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறது இல்ல. நமக்கு அது தேவையில்ல. நம்ம ஒழுங்கா தைக்கிறோமா, அதோட நிப்பாட்டிக்கணும். நம்ம இன்னொருத்தவங்கள குறை சொல்லக்கூடாது. நம்மள குறை சொன்னா நம்மளையும் இதே மாரி தான் அவங்க அங்க போய் பேசுவாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு அவங்கட்ட பேசுங்க. இப்படிதான் வந்து ஒரு சில கஸ்டமர் வந்து இருப்பாங்க. இதையுமே நம்ம வந்து ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். அவங்க வேணும்னும் சொல்ல மாட்டாங்க. ஒரு சில பேருக்கு வந்து ஆதங்கத்துல சொல்லுவாங்க. சரி, சரின்னு கேட்டுட்டு நம்ம போயிட்டே இருந்து நம்ம வேலைய பார்க்கணும் அவ்வளோதான். நமக்கு வேலை நடக்கா அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. அப்பனா தான் நம்மளால இந்த தொழில்ல வந்து மேல வர முடியும். இல்லன்னா பல பிரச்சனை நமக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாரி வீட்டுக்குள்ள ரொம்ப வந்து அலோ பண்ணாதீங்க எந்த கஸ்டமரையும். என்ன தேவையோ அதுக்கு வர்றாங்கன்னா, அந்த தேவைய முடிச்சுட்டு அவங்கள கிளப்பி விட்டுருங்க. ஏன்னா, அவங்க வீட்டு விஷயமோ, இல்ல உங்க வீட்டு விஷயத்துலயோ அவங்க தலையிடுறது எப்பவுமே வச்சுக்காதீங்க. அது என்னைக்குமே உங்களுக்கு பிரச்சனையா தான் முடியும். அதனால அத வந்து கவனமா பார்த்துக்கோங்க. நெறைய புதுசா டெய்லரா இருக்கிறவங்க எனக்கு கமெண்ட் பண்றீங்க. அதனால தான் இந்த விஷயத்தலாம் வந்து உங்களுக்கு சொல்றேன். நெறைய பழைய கஸ்டமருக்கு இந்த விஷயம்லாம் நான் சொல்லியிருக்கேன் நெறைய வீடியோல. அவங்களுக்கு தெரியும். உங்களுக்குமே வந்து இது புதுசா இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா இந்த விஷயத்தையுமே கவனமா பாருங்க. எல்லா நாளும் எல்லாருக்கும் ஒரே மாரி இருக்காது. ஒரு சில நாள் வந்து நம்ம கஷ்டமா இருக்கு அப்டின்னா, கொஞ்ச நேரம் வந்து அத பத்தி யோசிச்சுட்டு, அதுக்கு அடுத்து திரும்ப வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏன்னா, தையல் தொழில் வந்து ஒரு கவலைய மறக்கிற அளவுக்கு நம்மளால வந்து அந்த நம்ம அப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சா அப்படின்னு யோசிக்க கூட முடியாது. நமக்கு அவ்வளோ வேலை இருக்கு. அப்படிங்கும்போது நீங்க உங்க தொழில பார்க்க ஆரம்பிச்சுருங்க. எந்த பிரச்சனைக்குமே நம்ம வந்து யோசிச்சுட்டே அந்த நாள் போக்குறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதனால உங்க வேல தான் கெட்டு போகும். அந்த வேலைய நீங்க கவனமா பாருங்க. உங்களுக்கே வந்து நெறைய ப்ராப்ளம் இருக்கும். இதுல வந்து நம்ம கஸ்டமர வேற ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலுமே நம்ம வந்து பண்ணி தான் ஆகணும். சின்ன சின்ன விஷயத்துல வந்து கொஞ்சம் வந்து இறங்கி போ வேண்டிய இடத்துல இறங்கி பேசுங்க. எங்க வந்து சவுண்டா பேசணுமோ அங்க பேசுங்க. அப்பனா கரெக்ட்டா இருக்கும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்டின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோ வேணும் அப்டின்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்ப தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்டின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொன்ன எல்லா விஷயங்களும் நான் வந்து பார்த்தது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ.